தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க 2 சட்டங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சட்டம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும், பெண்கள் என்றாலே ஒரு போகப் பொருளாக, ஒரு பாலியலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கின்ற இந்த பார்வையிலிருந்து இந்த ஆண் சமூகம் மாற வேண்டும் என்கிற அடிப்படையிலும் அவர்கள் திருத்தப்பட வேண்டும் என்பதற்காக கடுமையான சட்டங்களை இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றியிருக்கிறது. அந்த வகையில் இந்த தொடர்ச்சியாக திரும்ப பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகின்ற காம கொடூரர்களுக்கு தூக்கு தண்டனை வரையிலும், தொடர்ச்சியாக அதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகின்ற நடவடிக்கையாளர்களுக்கு ஆயுள் முழுவதும் சாகின்ற வரையில் சிறையும், 10 ஆண்டுகள் 14 ஆண்டு ஆயுள் சிறையும் என்கிற சட்ட திருத்தம் நான் வரவேற்கிறேன். இந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் நான் தொடர்ந்து இதற்காக குரல் கொடுத்தேன். இதற்காக நான் தொடர்ந்து சட்டப்பேரவையில் குரல் கொடுத்தேன், பத்திரிகையாளர்களோடாக குரல் கொடுத்தேன், பல்வேறு தொலைக்காட்சியில் இந்த கருத்தை ஆணித்தரமாக வச்சேன். முதலமைச்சரை சந்தித்து மனு அளித்திருக்கிறேன், டிஜிபி அவர்களை சந்தித்து இந்த சட்ட கூட்டத்தொடரிலே சட்டம் இயற்ற வேண்டும் என்றேன். ஆக இந்த கோரிக்கை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஆனால் இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய காவலர்கள் பணியிடத்தை நிரப்ப வேண்டும். தேர்வு செய்யப்பட்டு காத்திருக்கிற 650க்கும் மேற்பட்ட உதவி ஆய்வாளர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும். ஏற்கனவே இதே காலத்தில் தேர்வு செய்யப்பட்ட நம்முடைய நடுவர் நீதி என்று சொல்லக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வழக்கு தொடுத்தவர்களுக்கு மட்டும் ஒதுக்கிவிட்டு, அதே மாதிரி இதிலும் ஒரு சிலர் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், அவர்களை நீக்கிவிட்டு மீதம் 650 பேருக்கும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த கோரிக்கை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய முதன்மைச் செயலாளர் அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.